சோஷியல் ப்ரூஃப். ஓகேவா? சோஷியல் ப்ரூஃப்னா என்னென்னா, எல்லாரும் ஒன்று பண்ணுறது, எல்லாருமே ஒன்று பண்ணுறாங்கன்னா, இப்போது நீயும் அதை பண்ணுற, லைக் எல்லோரும் பண்ணுறதுனால நீ அதை பண்ணுற, அதான் சோஷியல் ப்ரூஃப்னுவாங்க. அது கரெக்டோ தப்போ என்னன்னு தெரியாமல், லைக் எல்லோரும் பண்ணுறாங்களா அப்போ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, இதுதான் சோஷியல் ப்ரூஃப். ஓகேவா? இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, லைக் நம்ம ஆன்சஸ்டராக இருக்கும்போது, ஆன்சஸ்டர்னால் நம்ம காட்டுவாசியாக இருக்கும்போது எப்படின்னா, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து மக்கள்லாம் ஓட செய்வாங்க தப்பிக்கிறதுக்கு. ஸோ தப்பிக்கிறதுன்னு ஓட செய்யும்போது என்னென்னா, அப்போது லைக் அவங்க கூட சேர்ந்து ஓடி இருப்போம், நம்ம சில நேரத்தில் தப்பிச்சிருப்போம். ஸோ அந்த இது தான் லைக் என்னென்னா, லைக் அப்போது அந்த காலத்தில் வந்து அது பண்ணால் அது ஓகே, சரி, லைக் அவங்கள காப்பாற்றி விட்டுச்சு. அது வந்து இப்போவும் அந்த நம்ம பிளட் லைனில் ஊறின்னு தான் இருக்குது. லைக் எல்லாரும் பண்ணுறதை நம்ம பண்ணால் தப்பிச்சிருவோமோ இல்லை அது கரெக்டு தானோ அப்படின்றது தான், அதுதான் சோஷியல் ப்ரூஃப். ஓகேவா? இப்போது இது வந்து இப்போ இந்த காலத்தில் ஆக்சுவலி என்னென்னா, இது சில இடத்துல தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்ல வரேன். இப்போது இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் சிலது சொல்கிறேன். என்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோன்னா, இப்போ நீ லைக் ரோட்டில் நடந்து போயிட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து லைக் மேலே பார்க்குறாங்க. அப்போ நீயும் நினைப்ப, இப்போ என்ன மேலே இருக்குது, என்ன மேலே பார்க்குறாங்க அப்படின்ட்டு லைக் பார்க்கும்போது நீ லைக் எப்படி நீ எதாவது யோசிச்சியா? அவங்க எல்லோரும் பார்க்குறாங்கன்றதால தான் நீ பார்க்குற. ஒரு சரி. ஸோ அதுதான் இப்போது லைக் எல்லாரும் பார்க்குறதுனால நீ பார்த்த, அவ்வளோதான். லைக் அதுதான் ரூட்டில் இதுவாகிடுதுக்கு, வேல்யூ ஆகிட்டுருக்கு. சரி, நீ கேட்கலாம், அப்போ அது நல்லது தானே. லைக் ஏதாவது இப்போது டேஞ்சர்னு வரும்போது மேலே பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தா ஓகே. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் நீ அதை அந்த அந்த ரீசன்னு பார்க்குறத விட்டு நீ பண்ணதை பாருன்னு நான் சொல்ல வரேன். எல்லாரும் பண்ணுறாங்க, நீயும் பண்ணுறல, அதுதான் லைக் அது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் என்னென்னா, லைக் நீயே உங்களுக்கே நடந்திருக்கும் எப்படின்னா, லைக் எதனா ஒரு மீட்டிங்ஸோ இல்லை எங்கேயாவது கான்செப்ட் மீட்டிங்ஸ், எங்கேயாவது குரூப்பாக இருக்கும்போது இல்லை குரூப் டிஸ்கஷன்ஸ் இல்லை மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இடம். அப்போது என்னென்னா, ஸ்டேடியமில் லைக் ஒருத்தர் கிளாப் தட்ட ஆரம்பித்தா எல்லோரும் கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, பார்த்தீங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். வேறு எப்படி சொல்கிறது, வேறு டிப்ஸில் லைக் ஹோட்டல்ஸில் லைக் வேறு ஒருத்தவங்க பார்த்து அவங்க டிப் கொடுக்குறாங்கனால அதனால் நீங்களும் டிப் கொடுக்குறது, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு. சோஷியல் பிஹேவியர் லைக் அதுதான். இப்போது எல்லாரும் பண்ணுறதுனால அந்த ஆக்ஷன் ஒன்றும் கரெக்டுன்னு ஆகிடாது. ஓகேவா? ஸோ அது கரெக்டாக தப்பான்றது நம்ம பார்க்கணும். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் ஓகே. இப்போ வந்து இதே எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இதுவாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எப்படின்னா, இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க லைக் இந்த ஒரு ஸ்டாக்கு ஏறப்போகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அந்த ஸ்டாக் வாங்கும்போது என்னென்னா, அப்போது அந்த நேரத்தில் பூம் ஆகும் தான். அப்போ அதே எல்லோரும் திடீர்னு விற்கும் போது உனக்கு என்ன தெரிய வரும்? அப்போ எல்லோரும் நீ லைக் ஃபாலோ பண்ணுவியா இல்லை என்ன பண்ணுவேன்? லைக் அது எல்லாருன்றது மைண்ட் செட் வந்து அது எப்படி உன்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஓகேவா? அது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த ஸ்டாக் அவங்க வாங்க போகிறாங்கன்னு இல்லைன்றது, சரி எல்லோரும் வாங்க போகிறாங்க நானும் வாங்குறேன் அப்படின்றது லைக் எப்படி சொல்கிறது, அது வந்து அது நல்ல ஸ்டாக்கா நல்ல கம்பெனியா அதெல்லாம் பார்க்காம நீ பட் எல்லாரும் வாங்குறாங்க அதனால் நீ வாங்குற அப்படின்றது தப்பு. அது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல ஸ்டாக்கா, லைக் என்ன மாதிரி ஸ்டாக்கு, லைக் அது நல்ல கம்பெனி தானா, ஃப்ராட் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். லைக் எல்லோரும் வாங்குறதால நானும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தப்பு. ஸோ இதே வந்து என்னென்னா, லைக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னா, லைக் இத்தனை மில்லியன்ஸ் யூசர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை இது பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அப்போ நம்மளும் யூஸ் பண்ணலாம். லைக் இத்தனை பேருக்கு எதுவுமே நடக்கல, நம்மளுக்கும் எதுவுமே இருக்காது அப்படி. லைக் இத்தனை பேர் யூஸ் பண்ணதால நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்தமாரி ஆகிடுது. நீ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுற, நீ என்ன லைக் அந்த எந்த சர்வீஸோ பொருளோ எதுவுமே வாங்கலை, லைக் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் டாக்டிக்ஸில் இத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரியுது.
ஸோ அப்போ வந்து உன் பிரெயின் வந்து ஓகே இத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது ஓகே, இது ஒரு நல்ல இது தான். அதுக்கப்புறம் லைக் அதுதான் லைக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா அந்த நம்மளோட ஸ்டோன் ஏஜ் காலத்தில் தான் லைக் தப்பிக்கணும்னு போது மொத்தமாக எதாவது ஓடும்போது அப்போ தப்பிச்சது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். பட் ஓகே, இப்போ என்னென்னா இதை வந்து நீ சீரியஸாக எடுத்துக்கூடாது. லைக் சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ பண்ணாத. அதை நீ பாரு, ஆராய்ஞ்சு பாரு, ஏன் பண்ணுறாங்க, லைக் எதை எதை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அவங்களுக்கே கேள்வி கேளு. அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, என்ன யோசித்து பண்ணுறாங்களா? நான் சரி அவங்க யோசிக்கலாம் கூட நான் யோசிக்கிறேன், இது கரெக்டாக தான் இருக்குமா இப்போதைக்கு, அந்த மாதிரி பாரு. அதுக்கப்புறம் ஓகே, பட் ஆனால் இது சில இடத்துல நீ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தா, சில இடம்ன்றது இப்போது நீ வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறேன்னு வச்சுக்கோயேன். வெளியூர் போகும்போது அப்போ நீ கும்பலாக எங்கே லைக் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அப்போ நீ லைக் எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆள் அதிகமாக இருக்கிறாங்களோ அப்போ ஒன்று தெரிய வரும். லைக் அங்கே ஓகே, அப்புறம் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ நிறைய பேர் அங்கே போகிறாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு, அவங்க நல்லாயிருக்கும் போல் அப்படின்ட்டு. ஸோ அது அந்த சோஷியல் ப்ரூஃப்லாம் ஓகே. ஸோ இது நல்லதோ கெட்டதோ இருக்காது, நீ தான் பார்த்துக்கணும் எப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் லைக் ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அதாவது லைக் நீ எதனா ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை பற்றி ரிசர்ச் பண்ணிப்பார். நிறைய பேர் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறாங்களான்றது, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி. ஏன்னா அது லைக் அதுதான் அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அது அவங்களே அவங்க முன்னாடி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீ அதை பார்த்துக்கலாம். அந்த ப்ராடக்ட் வாங்கி நீ நல்லா இல்லைனா கஷ்டப்படுறதோட லைக் இந்தமாரி பீப்புள்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிளில் லைக் அதை நல்லதாக எடுத்துக்கிட்டு சோஷியல் ப்ரூஃப் இங்கே ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுதான் லைக் சோஷியல் ப்ரூஃப்னு பார்த்தா நீ அது என்னென்னத்துக்கு ஃபாலோ பண்ணுமோ என்னென்னத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நீ தான் சூஸ் பண்ணி வைக்கணும். லைக் நல்லது கெட்டதுன்ட்டு எல்லாரும் பண்ணுறாங்களா, சும்மா பண்ணுறது தப்பு. பட் சில இடத்துல நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா அது நல்லது அப்படின்றத பார்க்குறது கரெக்டு தான். ஸோ இதுதான் சோஷியல் ப்ரூஃப்.